புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவு. வீரன் வெற்றி பெற்றார். ஒரு தங்க காசு இந்த மாட்டுக்கு. ஒரு ஆள் பிடிங்க தம்பி, விட்டுறா தம்பி, நீ நல்லா பிடிக்கிற தம்பி, விட்டுறாதா. சூப்பர் ஆடம். சைக்கிள். வீரன் வெற்றி பெற்றான். காளி கொம்ப பிடிக்காம பிடிங்க. 9 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 20 காளைகளை பிடித்து அபிசித்தர் முதலிடம். சூப்பர். வீரன் வெற்றி பெற்றான். வீரருக்கு மாண்புமிகு துணை முதல்வர் சார்பாக ஒரு சைக்கிள். 13 காளைகளை அடக்கிய பொதும்பு ஸ்ரீதர் 2ஆம் இடம். திரு ஸ்ரீதர் 13 மாடுகள். 2ஆம் பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கிரீஸ் 3 வீலர் பகவான் ஆட்டோ மொபைல் சொல்லுங்க. ஆட்டோக்கான கிரீஸ் 3 வீலர் பகவான் ஆட்டோ மொபைல் சார்பாக சேர் ஆட்டோ வழங்கப்படுகிறது. 10 காளைகளை பிடித்த மடப்புரம் விக்னேஷ் 3ஆம் இடம் பிடித்தார். மூன்றாவது பரிசு SMK விக்னேஷ் 10 மாடுகள். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக் குறிஞ்சி மோட்டார் சொல்லுங்க. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக்கான பாராட்டு செல்லும் கோப்பையை வழங்க சிறப்பிக்கப்படுது. முதலாம் இடம் பிடித்த மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு முதலமைச்சர் சார்பில் நிசான் மேக்னெட் கார் பரிசு. அமெரிக்காவின் ஹூட்சன் தமிழ் இருக்கை சார்பில் கன்றுடன் நாட்டு பசு மாடும் வழங்கப்பட்டது. மாடுபிடி வீரருக்கான முதல் பரிசு திரு அபிசித்தர் 20 மாடுகளை பிடித்துள்ளார். 20 ஹூஸ்டன் தமிழ் இருக்கை அமெரிக்காவில் இருந்து சிறந்த காளைக்கான முதல் பரிசுக்கு ஒரு பசுமாடும் கண்டுகுட்டியும் வழங்கப்படுகிறது. வந்து இதை வாங்கிக்கோங்க. இங்க ஒரு சர்டிபிகேட் சான்றிதழும் வழங்குறாங்க. முதலிடம் பிடித்த காளைக்கு முதலமைச்சர் சார்பில் முதல் பரிசாக டிராக்டர், ஒன்றிய தலைவர் வீரராகவன் சார்பில் நாட்டு பசுவும் கன்றும் வழங்கப்பட்டது. முதல் பரிசு பாகுபலி மாடு, சேலத்தை சார்ந்த பாகுபலி மாடு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசினை சிறந்த காளை உரிமையாளருக்கு தற்போது வழங்குகிறார்கள். மேற்கு ஒன்றிய குழு தலைவர் முன்னாள் மேற்கு ஒன்றிய தலைவர் திரு வீரராகவன் சார்பாக நாட்டு பசு கன்றுடன் கூடிய நாட்டு. 2ஆம் இடம் பிடித்த வீரருக்கு ஆட்டோவும் 3வது இடம் பிடித்த வீரருக்கு பைக்கும் பரிசு. சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2வது பரிசு திரு ஸ்ரீதர் 13 மாடுகள். 2ஆம் பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கிரீஸ் 3 வீலர் பகவான் ஆட்டோ மொபைல் சொல்லுங்க. SMK விக்னேஷ் 10 மாடுகள். ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பைக் சொல்லிருங்க மேடம். இல்ல சிறந்த காளை சிறந்த காளைக்கான 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு பைக்கும் 3ஆம் இடம் பிடித்த காளைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பரிசு. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது வழங்குவார்கள். சிறந்த காளைக்கான 3வது பரிசு தாயின்பட்டி புதுக்கோட்டையை சேர்ந்த PCN கண்ணன் காளை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சாதனை அளவாக 1000 காளைகள் களம் கண்டன. சைக்கிள் வாங்கி போ. எங்க பிடிங்க ஏஆர் ஸ்டீல்ஸ் சைக்கிள் வாங்க பாப்போம். ஒரு ஆள் பிடி விட்டுறாதா. மெக்கானிக் ராஜ்குமார் சைக்கிள் கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் பா. இந்த மாட்டுக்கு மாடு பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கி ஊக்கம். சார்பாக ஒரு தங்க காசு. 1000 காளைகள் அவிழ்க்கப்பட்டதாக விழா கமிட்டியினர் கூறுவது தவறான தகவல். சில காளைகளின் உரிமையாளர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. அலங்காநல்லூர் புகழ்பெற்ற ஒரு வேடிக்கையை அவமானப்படுத்துறாங்க. 1000 மாடு அவுத்தம் சொல்றாங்க சார். ஆனா நாங்க 925 700 டோக்கன்லாம் உள்ள இருக்கோம். 1000 மாடு அறுத்தம் சொல்லி எங்களை அவமானப்படுத்துறாங்க. அரசியல் சப்போர்ட்ல எல்லாமே நடக்குது. இங்க போலீஸ்காரங்களும் அரசியல் சப்போர்ட் எல்லாமே வருவாங்க. போலீஸ்கார் தெரிஞ்ச மாதிரி உள்ள விடுறாங்க. அரசியல் சப்போர்ட் மேல செஞ்சவங்க சும்மா பேருக்கு ஆன்லைன் நடக்குது. நாங்க பரிசுக்காண்டி இன்னைக்கும் சரி என்னைக்கு மாட்டு நாங்க அவுக்கல. பரிசுக்காண்டி மாட்ட வைக்கல. மான மரியாதைக்காண்டி ஊர் பேருக்காண்டி தான் மாட்டை நாங்க அவுத்து கொண்டு வரோம்.
இருந்த மாடுபிடி வீரர்களை திமிலை தொட விடாமல் ஆட்டம் காட்டிய காளைகள். களத்தில் நின்று விளையாடிய கும்பன்களின் மூர்க்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் களமிறங்கிய நடிகர் சூரியின் காளை. ஒரு ஆள் பிடி சூப்பர் சைக்கிள் வாங்கிக்கங்க, சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கங்க. நடிகர் சூரி மாடுப்பா, நடிகர் சூரி மாடு. இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள், இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள். வீரர்களுக்கு போக்கு காட்டி பரிசை தட்டிச் சென்றது. சூப்பர் சைக்கிள் வாங்கிக்கங்க, சைக்கிள் டோக்கன் வாங்கிக்கங்க. ஒரு ஆள் பிடி சூப்பர் சைக்கிள் வாங்கிக்கங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் களமிறக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களின் காளைகள். செல்லூர் ராஜு, சி விஜயபாஸ்கரின் காளைகள் வெற்றி. முன்னாள் அமைச்சர் சங்க விஜயபாஸ்கர் மாட்டுக்கு ஒரு மோதிரம், தங்க மோதிரம் பரிசு. தங்க மோதிரம் காலை வெற்றி விட்டது. தங்க மோதிரம் பரிசு. தங்க மோதிரம் முடிந்தால் தொட்டுப்பார் என காளையர்களுக்கு ஆட்டம் காட்டிய செந்தில் தொண்டமான் காளை. ஒரு ஆளு பக்கத்துல போய் நின்று பிடி. எங்க பிடிங்க, பக்கத்துல தொடு பாப்பான். யாரா ஒரு ஆள் தொட்டு பாரு. அங்க வேற அந்த பையனை கூட இழுத்துக்கியா, அந்த பையனை இழுத்துக்கா. ஒரு ஆள் தொடு பாப்பான். தங்க நாணயம் மற்றும் கலைகாழியை பரிசாக வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 76 பேர் காயம். மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்த பார்வையாளர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் 5வது சுற்றின் போது வீரர்கள் இடையே லேசான மோதல். காளைகளை பிடிப்பது தொடர்பாக இரு குழுவினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் சலசலப்பு. சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் அனுமதியின்றி ஆங்காங்கே வெட்டவெளி மைதானத்தில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள். மஞ்சு விரட்டில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் முட்டியதில் 117 பேர் படுகாயம், ஒருவர் உயிரிழப்பு. கரூர் ஆர்டிமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் முதியவர் பலி. போட்டியை ரசித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முட்டி தூக்கியது காளை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே மங்கதேவன்பட்டியில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு. மாடு முட்டியதில் போட்டியை காண சென்ற 70 வயது முதியவர் பலி. கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் நடைபெற்ற எருதுவிடும் விழா. பல ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் எஸ்பி தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு. காணும் பொங்கலை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் மெரினா கடற்கரை வருகை. குடும்பமாக குவிந்து உற்சாகமாக பொழுதுபோக்கு. சென்னை தீவுத்திடலில் அலைமோதிய கூட்டம். சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியினை கண்டு ரசித்தனர்.
கடற்கரையிலும் திரண்ட கூட்டம். காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ச்சி. கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். கடற்கரையில் குதிரை ராட்டினம், ஒட்டக சவாரி என பொழுதுபோக்கு. காணும் பொங்கலை கொண்டாட புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் கூட்டம். கடற்கரை, பாரதி பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் காணும் பொங்கல் கொண்டாட்டம். திருவள்ளூர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் காணும் பொங்கல். நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கடல் போல காட்சியளிக்கும் பிரம்மியமான காட்சியை கண்டு மகிழ்ச்சி. தரங்கம்பாடி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். சிறுவர்கள் பட்டம் பறக்க விட்டும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமாக கொண்டாட்டம். முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடல் அலைகளோடு விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். தமிழகத்தில் 2 நாட்களில் 453 கோடி ரூபாய் அளவுக்கு மது வகைகளை வாங்கிய மதுப்பிரியர்கள். 13ஆம் தேதியன்று 185 கோடி ரூபாய்க்கும் 14ஆம் தேதியன்று 268 கோடி ரூபாய்க்கும் விற்பனை. முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க 7 உறுப்பினர்கள் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை நியமித்தது மத்திய அரசு. தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் உள்ளிட்டோருக்கு குழுவில் இடம். கோவை அருகே துடியலூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த பொறியாளர் உள்ளிட்ட 2 கைது. பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதுடன் தகாத உறவை முறித்துக் கொண்டதாக கூறி உறவினருடன் சேர்ந்து வெறிச்செயல். ரவுடி பாம் சரவணனை சுட்டுப்பிடித்த சென்னை காவல்துறையினர். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை. சென்னை கோயம்பேட்டில் 2018ஆம் ஆண்டில் காணாமல் போன பன்னீர்செல்வம் என்பவரின் வழக்கில் துப்பு துலங்கியது. தென்னரசு கொலை வழக்கில் தொடர்புடைய பன்னீர்செல்வத்தை எரித்து கொலை செய்ததாக ரவுடி பாம் சரவணன் வாக்குமூலம். எரித்து கொல்லப்பட்ட ரவுடி பன்னீர்செல்வம் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல். 7 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கில் துப்பு துலங்கியதால் பாம் சரவணனை காவலில் எடுத்து விசாரிக்க கோயம்பேடு போலீசார் திட்டம். சென்னை காசிமேட்டில் மீனவர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கொண்ட கும்பல் கைது. கஞ்சா புகைத்ததை போலீசிடம் காட்டிக் கொடுத்ததால் திட்டம் போட்டு தீர்த்து கட்டியதாக வாக்குமூலம்.
தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 18ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 19ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக பொருத்தி இஸ்ரோ சாதனை. 2 செயற்கைக்கோள்களும் இணைந்த பிறகு சரியாக செயல்படுவதாக அறிவிப்பு. ₹4000 கோடி செலவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ज्यादा थ्रस्ट जहां चाहिए, ज्यादा पावर चाहिए रॉकेट को, उसके हिसाब से उसकी डिजाइन होनी चाहिए. वो सारी की सारी चीजों को ध्यान में रखते हुए 3rd लॉन्च पैड को आज सैंक्शन किया गया है 3,985 करोड़. நடிகை கரீனா கபூரின் கணவரான சைஃப் அலிகானை வீடு புகுந்து நள்ளிரவில் கத்தியால் குத்திவிட்டு மர்ம நபர் தப்பி ஓட்டம். பணியாட்கள் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை. ரத்தம் சொட்ட சொட்ட ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நடிகர் சைஃப் அலிகான் காரை எடுக்க தாமதமானதால் நேரத்தை கடத்த விரும்பாமல் துரிதமாக செயல்பட்ட மகன் இப்ராஹிம். சைஃப் அலிகானின் தண்டுவடத்தில் பாய்ந்திருந்த கத்தி அகற்றப்பட்டு திரவ கசிவை நிறுத்த அறுவை சிகிச்சை. கழுத்து, கையில் ஏற்பட்ட ஆழமான காயங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டிருப்பதாக லீலாவதி மருத்துவமனை தகவல். சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் அடையாளம் காணப்பட்டு விட்டதாகவும் 10 தனிப்படைகள் தேடி வருவதாகவும் போலீசார் தகவல். தீ விபத்து ஏற்படும் போது வெளியேறும் அவசர படிக்கட்டுகள் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தது உறுதியானது. சைஃப் அலிகான் மகன் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் கத்தியுடன் நுழைந்த மர்ம நபர் ₹1 கோடி கேட்டு மிரட்டி கத்தியால் தாக்கியதாக நடிகர் வீட்டில் பணிபுரியும் செவிலியர் போலீசில் வாக்குமூலம். எட்டாவது ஊதிய குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு.